ஸோ இஸ்ரோ சயின்டிஸ்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரோலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 350 வேக்கன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 350 வேக்கன்சி இருக்குது. இந்த 350 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 113 வேக்கன்சி. இந்த 113 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ ஈஸி படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 113 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 160 வேக்கன்சி இருக்குது சயின்டிஸ்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு. இது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் வந்து முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 44 வேக்கன்சி இருக்குது. இந்த 44 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதுக்கான ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஇபி டெக்லாம் ஈஸி மட்டும் இல்லை. ஸோ அதுக்கான ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்னால் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி போஸ்ட்டுக்கு வந்து சிஎஸ்சி ஐடி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 350 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ விமன், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மென். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இல்லை. அதர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 750 ரூபா வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் கண்டிப்பாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ரிட்டன் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி இருக்கும். ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 80 கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த 80 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர்லேருந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் பி வந்து 15. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின், பார்ட் பி வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அது போல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்டே வந்து 80 கொஸ்டின் வந்து உங்கள் டெக்னிக்கல் பேப்பர். ஸோ ஈஸினா ஈஸிலேருந்து கொஸ்டின் இருக்கும், மெக்கானிக்கலேருந்து கொஸ்டின் இருக்கும். பார்ட் பி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 27/5/2025 அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/6/2025 அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.